வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. வயதை நிறுத்தணும், அதுக்கு நம்முடைய வலிமையை உயர்த்தணும். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 வயசு இருக்குது. ஒன்று உடலின் வயது. இப்போ டேட் ஆஃப் பர்த்லேருந்து எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி அது போய்கிட்டே இருக்கும். அது உடலின் வயது. இப்போ எனக்கு உடலின் வயதுன்றது 72 தாண்டிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உடலின் வயதுன்றது வருஷம் பிறக்க பிறக்க கூட்டிக்கிட்டே போகும். இன்னொரு வயது இருக்குது, அது உயிர் ஆற்றலின் வயது, வைட்டல் ஏஜ், வைட்டல் ஃபோர்ஸோட ஏஜ். இந்த உடலின் வயது எவ்வளவு ஏறினாலும் இந்த உயிராற்றலின் வயதுன்னு சொல்லக்கூடிய வைட்டல் ஃபோர்ஸோட ஏஜை யார் தக்க வச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த உடலில் வயதானதற்குரிய மாற்றங்களோ வயதானதற்குரிய நோய்களோ வராது. அதனால் இந்த வைட்டல் ஏஜ், வைட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் சக்தியை வலிமைப்படுத்தி கொண்டோம் என்றால் இந்த வயதாகும் நிலையை உடலுக்கு நிறுத்திவிடலாம். இப்போ ஐயா இருக்கேன்னு சொன்னால் என்னுடைய உடலுக்கு வயது 72. ஆனால் வைட்டல் ஃபோர்ஸோட வயது ஜஸ்ட் ஒரு 35-36 தான், அதில் பாதி தான். இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைட்டல் ஃபோர்ஸோட ஏஜ் பாதியாக குறைஞ்சதுனால உடலோட ஆயுள் அந்த பக்கம் நீண்டும். அப்போ இன்றைக்கி நான் 72 வயசில் இருக்கேன்னு சொன்னால் இதில் 36 வயசை கூட்டினீங்கன்னா 108 வயசு வரைக்கும் உடலுக்கு வாழும் சக்தி இருக்கும். இந்த பக்கம் குறைக்கிறதுனால வைட்டல் ஃபோர்ஸோட அளவு கூடி வலிமை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏஜிங் நிறுத்துறதுனால என்னாகுன்னா உங்களுக்கு ஆயுள் கூடிரும். அவ்வளோ நாள் வாழ்கிறோம், வாழ விரும்பலை அப்படின்றது வேறு, அது வேறு. சமாதியாக விரும்புகிறவர்களுக்கு அது விரும்ப மாட்டாங்க, ஆனால் வாழ முடியும். அதுதான் உங்களுக்கு ஐயா சொல்ல விரும்புகிறேன். யார் யாரெல்லாம் நீண்ட காலம் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வைட்டல் ஃபோர்ஸை மெயின்டைன் பண்ணவங்க. அதனால் இதுக்கு என்ன செய்யணும்? பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உணவு முறையில் கரெக்டாக இருக்கணும், கழிவு வெளியேற்றத்தில் கரெக்டாக இருக்கணும், ஒரு நாளும் ஆங்கில மருந்துகளை தொடக்கூடாது, ஆசனம், பிராணாயாமம், தியானம், தவம் போன்ற யோக பயிற்சிகளில் கொஞ்சம் நாட்டம் இருக்கணும். நாள்தோறும் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். இந்த சிவசிற்சபை கையேடுன்னு ஐயா ஒரு சிறிய புத்தகத்தை எல்லாருக்கும் வழங்குவேன், சிவசிற்சபை உறுப்பினர்களுக்கு. அதில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் எடுத்துக்கணும். அது ஹோமியோபதியாக இருக்கலாம், இயற்கை மருத்துவமாக இருக்கலாம், மூலிகை மருத்துவமாக இருக்கலாம், மருந்தில்லா மருத்துவமாக இருக்கலாம், ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருத்துவம், அப்படித்தான் பயன்படுத்தணுமே தவிர ஒரு நாளும் நம்மை வீழ்த்தக்கூடிய ஆங்கில மருந்துகளை தொடவே கூடாது. உணவு முறையிலையும் நாம் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் இந்த வலிமை, உடலோட வலிமை குறையாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளமை தோற்றத்தோடையே நீண்ட நெடுங்காலம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நாம் விரும்புகிற அன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதைத்தான் ஐயா திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இதை நான் லேட்டாக கற்றுக்கிட்டேன். 46-47 வயசுக்கு மேலே தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏழியராக அதை சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அந்த உடல் வயசு கூடுமே தவிர அதனுடைய ஆற்றல் குறையாது, ஆயுள் நீட்டிக்கும். என்றைக்கும் புத்தம்புது உணர்ச்சியோட ஃபோர்ஸாக நீங்கள் வாழ முடியும். எல்லா விதமான ஆற்றலும் உங்களுக்கு நிரம்பி வழியும். ஒரு ஆற்றல் உள்ளவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர வயசாயிடுச்சு, கிட்னி கெட்டு போச்சு, ஹார்ட்டில் பிளாக் ஆகிப்போச்சு, அதனால் நான் பைபாஸ் பண்ணியிருக்கேன், பேஸ்மேக்கர் வச்சுருக்கேன், ஏன்ஜிஓ பண்ணியிருக்கேன், எனக்கு ஆஸ்துமா இருக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இந்த பேச்சே இருக்காது. யாருக்கு? இந்த வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தியை மேம்படுத்தியவர்களுக்கு. அதனால் ஐயா சொல்ல விரும்புகிறது, உடலின் வயதை நிறுத்த வேண்டும் என்றால் உயிரின் வலிமையை அதிகரிக்க வேண்டும். அதிகரியுங்கள். அதற்குரிய முறைகளையெல்லாம்
என்னுடைய சிவசிற்சபை கையேட்டில் ஒரு சிறிய புத்தகம்தான், அதிலெல்லாம் சொல்லியிருப்பேன். கரெக்டாக அதன்படி வாழ்ந்து நீங்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு இளமையாக வாழ வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.